கதியோன் எட்டில் காரியம் எட்டில் களத்திராதி எட்டில் காரகனும் எட்டிலப்பா கருணை குரு பார்வையற்று கரும்பாம்பு நோக்கிடிலோ காசு வைத்து சூதாடும் கல்குடியன் கணவனாவான். இது என்னங்க அது புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. எல்லாருக்கும் ஜாதகத்தை பார்த்தா திருமணம் ஏன் தடையாகுதுன்னு நிறைய பேர் இந்த அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். ஜோதிடர்கிட்ட போறீங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் கிரக அமைப்பு இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலத்தர தோஷம் இருந்தால் இதுதான் அமைப்பு. கதியோன் எட்டுல, காரியம் எட்டுல, கலத்திராதி எட்டுல, காரகனும் எட்டுல, சூரியன் எட்டுல, சுக்கிரன் எட்டுல, சனீஸ்வரன் எட்டுல, அதனுடைய அந்த 7ஆம் அதிபதி யாரோ அவங்களும் எட்டுல. அப்படி இருந்தா அது கலத்தர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இப்படி எல்லாம் நம்மள பயமுறுத்தி ஜோதிடம் பார்த்த காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு மாறிடுதுங்க. அப்படி கலத்தர தோஷம் அப்படிங்கிறதே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய கணவன் ஸ்தானம் அப்படிங்கிறது எங்க இருக்கோ அங்க இருந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எவ்வளவு பயமுறுத்தினாலும் அதை கண்டு நான் பயப்படணும்னு அவசியம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. கண்டிப்பா இந்த தோஷத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவாவது ஜோதிடத்தை அறிவோம். ஜோதிடம் அறிவோம், வாருங்கள்.